ஹாய் மை டியர்ஸ். டுடே டிஃபனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எல்லா டிஃபன் ஐட்டமும் இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். பேர் வந்து கும்பகோணம் கடம்பா. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா? ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இதுக்கு பாசிப்பருப்பு மட்டும்தான் போடணும். நான் பாசிப்பருப்பும் துவரம்பருப்பும் போட்டிருக்கேன். ஏன்னா பாசிப்பருப்பு மட்டும் போட்டால் எனக்கு வலுவலுன்னு இருக்கிறதால அது பிடிக்கல. அதனால் 2 ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துக்கிட்டு அதை அலசி எடுத்துக்கிட்டேன். உப்பு, மஞ்சள் பொடி, 2 உருளைக்கிழங்கு போட்டு ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அது வேகிற கேப்லேயே வந்து நான் 2 தக்காளி, 2 வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, 4 பல்லு பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் தோல் சீவி உரித்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ தாளிப்பு கொடுக்கலாம். ஒரு வாணலில் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதும் ஜீரகம் போட்டு பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்ச ஒரு பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை, தட்டி வச்ச பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு எப்பயும் போல் வதக்கிக்கோங்க. அது வதங்கினதும் அடுத்தது தக்காளி ஆட் பண்ணி கொஞ்சம் உப்பு அதில் போட்டு அதையும் நல்லா சாஃப்டாக வதக்கி எடுத்துக்கோங்க. இது வதங்கட்டும். இப்போ நம்ம பருப்பு ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஒரு விசில் மட்டும் போதும். ஏன்னா நம்ம வந்து பாசிப்பருப்பு தானே போடுறோம். அதனால் நான் அப்புறம் துவரம் பருப்பு வந்து மெலிஸ் துவர பருப்பு தான் போட்டேன். அதனால் ஒரு விசில் போதும் வந்தது. அது உருளைக்கிழங்கு தண்ணியை எடுத்து வச்சு பருப்பை வந்து கடைஞ்சி எடுத்து இங்கே தக்காளி வதங்கினதில் எடுத்து ஊற்றிக்கிட்டேன். அப்புறம் குக்கர் அலசி தண்ணி விட்டுக்கிட்டேன். இது கொதிக்கட்டும். இதுக்குள்ளே நாம் ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். இதில் வந்து 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் தேங்காய், கட் பண்ணி வச்ச தேங்காய் இது போட்டு கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கோங்க. இதுக்கு மெயின் இதே இதுதான். இது போட்டால் தான் செம்மையாக இருக்கும். இந்த சாம்பாரோட டேஸ்ட்டே இந்த பேஸ்ட்டில் தான் இருக்குது. கொஞ்சம் சோம்பு விட்டு அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கொரப்பாக அரைச்ச பிறகு சும்மா கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை போட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இந்த கொதிக்கிற சாம்பார் கூட அதை எடுத்து ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம். அப்புறம் பாயில் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் தோல் நீக்கி அதையும் கட் பண்ணி அதுக்குள்ளே சேர்த்துட்டு ஒரு 2 கொதி விட்டதும் கடைசியாக வந்து கொத்தமல்லி தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. சூப்பரான கும்பகோணம் கடம்பா ரெடி. செம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா டிஃபன் ஐட்டமுக்கும் இது சூப்பராக இருக்கும். நாங்கள் தோசையோடு வச்சு சாப்பிட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.